எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு அவர் சொன்னால் அந்த கில்லிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. கில்லிங் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 10 feet ஓகே 10 feet ஓகே வச்சு காடினா டேவிட் தான் காடி ஓட்டியிருக்கான். ஸோ டேவிட் காடி ஓட்டினா இங்கே ஓகே வெளிநாடுலாம் இந்த சைட் தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் டிரைவிங் இது இருக்கும், ஸ்டேரிங் இருக்கும். ஸோ டேவிட் இங்கே உட்காந்துருக்கான், பேட்டிங் உட்காந்துருக்கான். ஓகே ஸோ டேவிட் இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இங்கிட்ட தான் அவர் வந்து 10 அடி கிட்ட பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நின்று ஓகே. இவங்க 2 பேரும் காடியில் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. காடியில் அந்த காடி வந்து அந்த பார்க் பண்ணி டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸோ இவர் வந்து இவர் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப வேகமாக தாக்கியிருக்காரு. ஓகே டொப் 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 அந்த காடி சுட்டுருக்காரு. ஏன் அந்த காடி சுட்டாருன்னா இவங்க 2 பேர் வந்து வெளியாயிட்டாங்கன்னா சினாங்க கொண்டுடலாம். ஏன் சினாங்க கொண்டுடலான்னா வச்சுக்கோங்கள, இவர் வந்து காடி சுட்ட பிறகு அவங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அழுத்திட்டு ஓட்டாங்கன்னா ஸோ தச்சிருவாங்களே. ஸோ அது விடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா